கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் வாழ்த்துகிறேன். அவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் தொடர்ந்து தங்குவதாக. ஆமென். இந்த நாளிலேயும் நாம் மறுபடியும் கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஆமென். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்குவதாக. இதோ வாஞ்சையோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு உங்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும், ஆளுகை செய்தருளும். நன்மையான காரியங்களை ஆண்டவரே நீர் கட்டளையிட வேண்டும் என்று உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடும். ஒவ்வொருவரோடு கர்த்தர் இந்த நாளில் பேசும்படிக்கு ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தருளும், ஆளுகை செய்தருளும், நன்மையானவைகளை கட்டளையிடும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. தொடர்ச்சியாக இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற தலைப்பின் கீழாக நாம் ஆண்டுடைய வேதத்தை நாம் தியானித்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். இந்த நாளிலேயும் அதே போல ஆண்டுடைய வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆமென். இன்றைக்கும் ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சுபாவத்தை நாம் தியானிக்கலாம். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இந்த வசனத்திலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர்? ஆமென். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தன்னை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, நம் இயேசு எப்படிப்பட்டவர்? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆமென். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் சகல அதிகாரத்தை உடையவர் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். இயேசு தாழ்மையுள்ளவர், இயேசு மன்னிக்கிறவர், இயேசு பெரிய வல்லமையுள்ளவர், இயேசு அன்புள்ளவர். ஆமென் என்று பல காரியங்களை, இயேசு இருளில் இருந்து வெளிச்சம் கொடுக்கிறவர், இயேசு போதித்து நடத்துகிறவர் என்று பல காரியங்களை இயேசுவை குறித்து நாம் தியானித்து கொண்டு வந்தோம். ஆமென். இன்றைக்கும் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கிற விஷயத்திலே இயேசு சகல அதிகாரமுடையவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். ஆமென். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற வானம், பூமி, சமுத்திரம், நட்சத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அதிகாரமுடையவர் நம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு சகல அதிகாரத்தை உடையவர். சகல அதிகாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டுப்பாட்டிற்குள், கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதே காரியத்தை மறுபடியும் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். தேவதூதர்கள் கூட ஆண்டுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள். ஆமென். எல்லாவித வல்லமைகள், எல்லா பவர்களும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல அதிகாரங்களையும் சகல வல்லமைகளையும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அதிகாரமுடையவர்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் கொலோசியர் 1:16 சொல்லுகிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், சகலமும் அவருக்கென்றும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகல சிருஷ்டிகளும் நாம் பார்க்கிற காணக்கூடியவைகள், நம்ம பார்க்க முடியாத கிரியைகள், அமைவைகள் எல்லாமே கர்த்தத்துவங்கள், சகல வஸ்துக்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாமே இயேசுவை கொண்டு இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இவை எல்லாவற்றிற்கும் அதிகாரமுடையவராக நம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மிகவும் பெரியவர். அவர் சகல வல்லமையுள்ளவர். அவர் சகலவற்றிற்கும் அதிகாரமுடையவர். நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவில் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சகல அதிகாரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறவர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவ்வளோ பெரியவராயிருக்கிறார். ஆமென். இந்த சகல அதிகாரங்களை உடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த அதிகாரத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகிற தான் விரும்புகிறவர்களுக்கு, தான் நேசிக்கிறவர்களுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு இந்த தான் வைத்திருக்கிற இந்த அதிகாரத்தை தன் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற தெய்வம். அதிகாரத்தை உடையவர் அதிகாரத்தை மற்றவர்களுக்கு, இந்த உலகத்தில் வாழும் ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்கள். எல்லா அதிகாரத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தாலும் தன் ஜனங்களை, இந்த உலக மக்களை நேசிக்கிறபடினாலே அவர்களுக்கும் இந்த அதிகாரத்தை கொஞ்சம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை தம் நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துகிறார். ஆமென். அந்த ஜனங்களும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அநேக நன்மைகளை செய்வதற்காக, ஆமென், இன்னும் அவர்கள் மூலமாக, அந்த ஜனங்கள் மூலமாக இன்னும் அநேக பேர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை தன் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர். என்னென்ன அதிகாரத்தை தம் ஜனங்களுக்கு இயேசு கொடுத்திருக்கிறார் என்பதை 4 அல்லது 5 காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆமென், சகல அதிகாரத்தையும் உடைய இயேசு தன் அதிகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். என்னென்ன அதிகாரத்தை கொடுக்கிறார்னு பார்க்க போகிறோம். ஆமென். வேதாகமத்திலே இயேசு கொடுக்கிற அநேக அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தியானிக்கிறது ஒரு 4 அல்லது 5 காரியங்கள் மாத்திரம் இன்னைக்கு நம்ம தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, முதலாவது, ஆமென், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அதிகாரம் என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு? நம்ம எல்லாரும் யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், எங்களுக்காக அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இயேசுவை நம்பி விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கிறாரு. என்ன அதிகாரம்னா, இன்னையிலிருந்து நீ என்னுடைய பிள்ளை, ஆமென், நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னை தகப்பன், அப்பான்னு அழைக்கலாம், அப்பா அப்படின்னு சொல்லி உரிமையோடு அழைக்கலாம் என்கிற ஒரு அதிகாரத்தை, அப்பா என்று அழைக்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். நீ என்னுடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை இயேசு, ஆமென், அவரை நம்புகிறவங்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு கொடுக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய அதிகாரம், கவனித்து பாருங்கள்.
இந்த சர்வ வல்ல தெய்வத்தினுடைய ஒரு பிள்ளையாய் பிறப்பதற்கு அது எவ்வளவு பெரிய பாக்கியம். தேவ பிள்ளைகளே, ஆமேன். சில பேரை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சில ஏழை குழந்தைகள், ஏழை ஜனங்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் மட்டும் ஒரு வசதியான வீட்டில் பிறந்திருந்தா, ஆமேன், வசதியான தகப்பனும் தாயும் எனக்கு இருந்திருந்தா என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குமே என்று சொல்லி சில ஏழை மனிதர்கள் சிந்திக்கிறது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார் பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல அதிகாரத்தை உடைய இயேசு சொல்றாரு, அந்த இயேசுவினுடைய பிள்ளையாக நம்ம மாறலாம். ஆமென். அந்த இயேசுவை நம்முடைய தகப்பனாய் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். சாதாரண ஒரு வசதி படைத்த தாய் தகப்பன் வீட்டில் பிறக்க நினைக்கிற மனிதர்கள் சர்வ வல்ல தெய்வத்தினுடைய பிள்ளையாய் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற சத்தியம் தெரிந்தால் அவர்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவார்கள், எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார்கள். தேவ பிள்ளைகளே, ஆமேன். இயேசுவை நீங்கள் நம்பினாலே இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். யோசித்து பாருங்கள், நம்ம கேட்குறதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவர், மகிமையுள்ளவர், அவர் பெரியவர், அவர் சகல அதிகாரம் உள்ளவர். நமக்கு ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். ஆமென். பிள்ளைகள் தகப்பனிடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு தகப்பன் கொடுக்கிறான் என்று இயேசுவே சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். பொல்லாத மனிதர்கள் தங்கள் பிள்ளைகள் கேட்கிற, பொல்லாத மனிதர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள இருக்கிற அந்த நட்பை குறித்து ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஆமென். மனிதர்கள் தங்கள் பிள்ளைகள் என்ன கேட்டாலும் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, அப்படின்னா பரமபிதா அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ காரியத்தை கொடுப்பார். அப்படின்னா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிள்ளையாய் மாறுவது, ஒரு பிள்ளை என்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுப்பது, ஒரு பிள்ளைக்கு என்னென்ன தகப்பன் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். தேவ பிள்ளைகளை, இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களாம்? இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களை காண்கிறார், உங்களை பார்க்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் மனதார நம்புங்கள், மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். அதற்குரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இப்போ நீங்கள் விசுவாசிக்கிற இந்த நேரத்தில் இயேசுவை அப்பான்னு நீங்கள் கூப்பிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத அதிகாரத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறார். இயேசுவை விசுவாசிப்பீர்களா? ஆமேன். இயேசுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள் என்றால் ஆமேன், ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அவர் உங்கள் வாழ்க்கையை கடைசி பரியந்தமும் பொறுப்பெடுத்து அவர் நடத்துவார். எனவே தேவ பிள்ளைகளை, இயேசுவை நம்புங்கள். ஒரு தகப்பனை போல உங்கள் கூட இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வாதமாக அழகாக நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரம் என்னவென்றால், ஆமேன், அவர் விரும்புகிற, ஸ்தோத்திரம், ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற ஒரு அதிகாரம். வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்தார். ஆமேன். அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இங்கே கவனிக்கிறோம். ஆமேன். முதலாவது நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார், பிள்ளைகளாய் இருப்பதற்கு அதிகாரம். இரண்டாவது, பிணியாளிகளை சுகமாக்குவதற்குரிய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து ஆமேன் சீஷர்களுக்கு கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். தம் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிற தெய்வம். இந்த உலகத்தில் இயேசு வந்த பொழுது அநேக நபர்களுக்கு இயேசு சுகம் கொடுத்தார், இயேசு அற்புதம் செய்தார், இயேசு நன்மை செய்தார். அநேக பேர், கண்கள் தெரியாதவர்கள் கண்கள் பார்வை அடைந்தார்கள், நடக்க முடியாதவர்கள் நடந்தார்கள், கேட்க முடியாதவர்கள் கேட்டார்கள். ஆமேன். குஷ்டரோகமாக இருந்தவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள்.
இப்படி பல பலகீனத்திலிருந்து, சுகவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பாடுகளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது திரளான ஜனங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அந்த சுகமாக்குகிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த சீஷர்களுக்கு கொடுத்து சீஷர்களும் போய் என்ன செய்ய முடியும் என்றால், அவர்களும் இயேசு கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமாக்க முடியும், விடுதலையை கொடுக்க முடியும், ஜனங்கள் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு இவர்கள் உதவி செய்தருள முடியும். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு தம் சீஷர்களுக்கு கொடுக்கிற இரண்டாவது அதிகாரம் என்னவென்றால், பிணியாளிகளை, அதாவது பலகீனமாய் இருக்கிறவர்களை, வியாதி உள்ளவர்களை சுகப்படுத்துகிற ஒரு அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமாகுங்கள் என்று சொல்லி சுகமாகுவதற்காய் ஜெபிக்கும் பொழுது சுகம் அடைகிறார்கள். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை அநேக பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரளான பிணியாளிகளை சுகமாக்குகிறதை பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரங்களை தந்து நம்மை நடத்துகிற தெய்வம். ஆமென். மூன்றாவது கவனித்து பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமென். இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாதிகளை, பிணியாளிகளை துரத்துவதற்கு மாத்திரமல்ல, பிசாசுகளை துரத்துவதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுக்கிறார். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரமுடையவர். இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த பொழுது அநேகம் பிசாசு பிடித்தவர்கள் இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை அற்புதமாய் விடுதலையாக்கினார். பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே போகும் பொழுது அந்த மனிதன் அலைக்கழிக்கிறான். அந்த மனிதனால் இயல்பாய் வாழ முடியாது. அந்த மனிதன், பிசாசு பிடித்த ஒரு மனிதன் வீட்டிற்குள்ளே தங்கியிருக்க முடியாது. பிசாசு பிடித்த ஒரு மனிதன் சரியா சாப்பிட முடியாது, சரியா தூக்கம் வராது. ஆமென். கனவு சொப்பனங்களிலே தவறான சொப்பனங்கள் கடந்து வரும். பிசாசு ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது அந்த மனிதன் பல்வேறு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவன் செய்கிறான். வித்தியாசமாய் சத்தமிடுகிற காரியங்கள். இன்னுமாய் பாருங்கள், பேச வைக்காதபடிக்கு செய்கிற காரியங்கள், பேச விடாதபடி, கேட்க விடாதபடி பிசாசானவன் சில நேரங்களிலே இதே போல சரீரத்தையும் கட்டுப்படுத்தி வைத்து விடுகிறதை கவனித்து பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசு பிடித்த அநேக பேரை சுகப்படுத்தி இருக்கிறார். சில பிசாசுகள் கொலை செய்வதற்கு, தற்கொலை செய்வதற்கு நேராய் தூண்டுகிறது. சில பிசாசுகள் வீட்டுக்குள்ளே அந்த மனிதன் உட்கார விடாதபடிக்கு அந்த மனிதனை வேற எங்கேயாவது போய் உட்கார வைக்கிறது. வேதத்தில் ஒரு சம்பவம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் வீட்டிலே தரித்திருக்காமல் கல்லறையிலே போய் வாசம் செய்து கொண்டிருந்தானாம். அந்த மனிதனை ஒரு மனிதனாலும் கட்ட முடியவில்லையாம், சங்கிலிகளால் கூட கட்ட முடியவில்லை. இப்படி பிசாசு பிடித்தவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நடந்து கொள்வார்கள். தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இயேசு அற்புதமாய் விடுதலை கொடுத்தார். இப்போ நம்ம என்ன தியானிக்கிறோம்? இந்த அதிகாரம், இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசுகளை துரத்தி அதிகாரம் உடையவராக இருந்தாரோ அந்த அதிகாரத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்படி பிசாசுகளை துரத்துங்கள் என்று இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். பிசாசு பிடித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனை அடைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தை உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஸ்தோத்திரம். நான்காவது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரம் என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம்
19வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க, சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள இயேசு அதிகாரம் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, நான்காவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், இயேசு நமக்கு கொடுக்கிற அதிகாரம் என்னவென்றால், பிசாசின் கிரியைகளை அழிக்கிற ஒரு அதிகாரம். பிசாசின் கிரியைகளை அழிக்கிற அதிகாரம். இதற்கு முன்பு நாம் தியானித்தது என்னவென்றால், பிசாசு பிடித்தவர்கள் அவர்கள் அந்த பிசாசுகளை துரத்துவதற்கான அதிகாரம். இந்த காரியம் என்னவென்றால், பிசாசு சில மனிதரை பிடிக்காது, பிசாசு அவங்கள கண்ட்ரோல் பண்ணாது. ஆனால் அவனுடைய கிரியைகள் அந்த குடும்பத்தில் இருக்கும். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் பிசாசின் கிரியைகள் இருக்கும். அதாவது சில மனிதர்களால் என்னதான் நான் தொழில் செஞ்சாலும் முன்னேற முடியலை அப்படி சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, பிசாசின் கிரியைகள் அந்த குடும்பத்தில், அந்த மனிதன் வாழ்க்கையில் இருக்கிறது என்ற அர்த்தம். சில குடும்பத்திலே சமாதானமே இருக்காது, என்னதான் முயற்சி பண்ணாலும் சமாதானம் இருக்காது. காரணம் என்னவென்றால், அந்த குடும்பத்திலே பிசாசின் கிரியைகள் இருக்கிறது என்ற அர்த்தம். ஸ்தோத்திரம். சில பேர் நல்லா படித்து பார்க்காம படிக்க முடியாது. எல்லாமே நார்மலாக இருக்கும், நான் எல்லாவற்றிலும் நல்ல விதத்தில் செயல்படுவார்கள், ஆனால் படிக்க முடியாது. இதெல்லாம் காரணம், பிசாசின் கிரியைகள் அந்த குடும்பத்தில், அந்த தனிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கும். பிசாசின் கிரியைகள் தனிப்பட்ட மனிதர் வாழ்க்கையில் இருந்து செயல்படும். பிசாசின் கிரியைகள் ஒரு குடும்பத்திலே செயல்படும். பிசாசின் கிரியைகள் சமுதாயத்திலே செயல்படும். இப்படி பிசாசு கண்ட்ரோல் பண்றதல்ல, மாறாக பிசாசின் கிரியைகள் அந்த இடத்தில் இருந்து செயல்படும் பொழுது அங்கே ஒரு ஜெயம் இருக்காது, அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, அங்கே ஒரு விடுதலை இருக்காது. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று 1 யோவானின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. தேவ ஜனமே, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்குரிய ஒரு அதிகாரத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிப்பது இயேசுதான். ஆனால் அந்த அதிகாரத்தை கர்த்தர் மனிதர்களுக்கு கொடுத்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தெய்வம் என்று கவனித்து பாருங்கள். இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்களில் இதே போன்ற போராட்டங்கள், கட்டுகள், பிரச்சனைகள், பாடுகள், பிசாசின் கிரியைகள் நிமித்தம் முன்னேற முடியாமல், ஜெயம் எடுக்க முடியாமல், சுதந்திரித்து கொள்ள முடியாமல், ஆசீர்வதிக்கப்பட முடியாமல், கவலையும் கண்ணீரும் குடும்பங்களுக்குள்ளே பெருகி கிடக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காய் கர்த்தர் தம் ஜனங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்கிறார். மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இதை பார்க்கிற நமக்கும் உங்களுக்கும் இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். 5வது ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற 5வது ஒரு அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், அதனுடைய 19வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், அதனுடைய 18, 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு ஜனங்களை சீஷராக்குகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு அதிகாரம். இப்படி பிசாசுகளை துரத்தி பிணியாளிகளை விடுவித்து, பிசாசின் கிரியைகளை அழிக்க உதவி செய்து, இதெல்லாம் செய்த பிறகு அவர்களை சீஷராய் மாற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்ற வைக்க வேண்டும். இயேசுவை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசுவை பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவினால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதை குறித்து சொல்லிக் கொடுத்து, ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவின் பிள்ளையாய் மாற்ற வேண்டும் என்று அந்த அதிகாரத்தை, சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து தம் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, சீஷன் என்பவன் யார்? இதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே சீஷன் என்பவன் யார் என்கிறதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு சீஷனாக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். 6வது ஒரு அதிகாரத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம், அதனுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு அதிகாரத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார்.
இயேசுதான் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரமுடையவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்தில் கொஞ்சம் தன் சீஷர்களுக்கும் கொடுத்து நீங்களும் நியாய தீர்ப்பு செய்யலாம். 1000 வருட அரசாட்சியில் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 1000 வருட அரசாட்சியில் நடக்கிற சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த 1000 வருட அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து தம்முடைய சீஷர்களும் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை கூட, அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிற தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், நம்மை நேசிக்கிறவர், சகல அதிகாரம் உடையவர். அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு இந்த அதிகாரம் கிடைக்கிறது? ஆமென், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு. இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இயேசுவே இந்த அதிகாரத்தை எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த அதிகாரம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா கவனிச்சு பாருங்க. உங்க வீட்டில் யாரா ஏதாவது பிசாசின் கிரியைகள் இருந்துச்சுன்னா இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்களே அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும். உங்க வீட்டில் யாராவது பிசாசின் போராட்டத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்களே அந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்க முடியும். காரணம், கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாராவது பலகீனமாக இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்களே அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருந்தால் நீங்களே அந்த அதிகாரத்தினால் அவர்களுக்கு சுகப்படுத்த முடியும். இயேசுவின் நாமத்தினாலே எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆமென் தேவ பிள்ளைகளை, இயேசுவை விசுவாசியுங்கள். ஆமென். இந்த அதிகாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சகல அதிகாரங்களையும் உடையவர், உங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீர் சகல அதிகாரங்களையும் உடையவர், இந்த அதிகாரங்களை எங்களுக்கும் தாரும். நாங்களும் ஆமீன் அநேக பேரை விடுவிக்கட்டும், அநேக பேரை ஆமீன் கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தட்டும், எங்களையும் அதிகாரம் உடையவர்களாய் மாற்றும் ஆண்டவரே என்று ஜெபிப்போமா? ஆண்டவர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார், உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை தருவார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இருக்கிற இடத்தில் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படி நீர் சகல அதிகாரங்களையும் உடையவர், சகல அதிகாரங்களையும் உடைய தெய்வம். நீர் அதிகாரங்களை உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறவர் என்று நாங்கள் தியானித்தது போல இதோ இந்த சத்தத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமென் தேவனாய கர்த்தருடைய அதிகாரத்தை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்திலே தன்னுடைய ஆண்டவரை தனக்கு அறிமுகமானவர்களிடத்திலே இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுவிக்க, அவர்களை ஆண்டவரை ரட்சிப்புக்கு நேராய் நடத்த, ஆமென் தேவ ராஜ்யத்திற்குள்ளே கூட்டி சேர்க்கிறவர்களாய் மாற பரலோக தேவம் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம் கைகளிலே தருகிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆளுகை செய்யும். வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.